2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட டிசம்பர் 15 முதல் 23 வரை அதிமுக விருப்பமனு வழங்குவது அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக விருப்பமனு கொடுக்கக்கூடிய தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வியூகங்கள், தேர்தல் பரப்புரைகள் அதன் ஒரு கட்டமாக தற்பொழுது அந்தந்த கட்சிகள் விருப்ப மனுக்களை பெறுவதற்கான அந்த தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதே போல காங்கிரஸ் கட்சி போன்றவைகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான அந்த விருப்ப மனுக்களை அவரவர் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதே போல தற்பொழுது அதிமுக சார்பாகவும் தற்பொழுது அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி முதல் இந்த விருப்ப மனு அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை, செவ்வாய்க்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், முதல் நாளான 15ஆம் தேதி மட்டும் நண்பகல் 12 மணி முதல் அதற்கான படிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விவரங்களையும் பூர்த்தி செய்து தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்சியிலிருந்து தலைமை கழக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட டிசம்பர் 15 முதல் 23 வரை அதிமுக விருப்பமனு வழங்குவது அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக விருப்பமனு கொடுக்கக்கூடிய தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வியூகங்கள், தேர்தல் பரப்புரைகள் அதன் ஒரு கட்டமாக தற்பொழுது அந்தந்த கட்சிகள் விருப்ப மனுக்களை பெறுவதற்கான அந்த தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதே போல காங்கிரஸ் கட்சி போன்றவைகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான அந்த விருப்ப மனுக்களை அவரவர் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதே போல தற்பொழுது அதிமுக சார்பாகவும் தற்பொழுது அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி முதல் இந்த விருப்ப மனு அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை, செவ்வாய்க்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், முதல் நாளான 15ஆம் தேதி மட்டும் நண்பகல் 12 மணி முதல் அதற்கான படிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விவரங்களையும் பூர்த்தி செய்து தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்சியிலிருந்து தலைமை கழக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.